வணக்கம். 2025 டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு அப்புறம் முதல் ஒரு 3லிருந்து 4 மாசம் மார்க்கெட் வந்து ஒரு மோசமான சரிவ பார்த்துச்சு. 2026ம் அப்படிதான் ஓப்பன் ஆயிருக்கு. 2025ல டாரிஃப் இம்போஸ் பண்ணது ஒரு பெரிய காரணமா இருந்தது. 2026ல 2 விஷயம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணு ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ, இன்னொன்னு டாரிஃப். இப்போ 2 விஷயம் இருக்கிறதுனால மார்க்கெட் என்ன நிலைமைக்கு டர்ன் ஆகும்? முக்கியமா 26,300க்கு மேல டர்ன் ஆயிருந்த நிஃப்டி ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வரதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தது. நியூ பொசிஷன்ஸ் நெறைய என்டர் ஆயிருந்தாங்க. இப்போ போர்ட்ஃபோலியோவோட நிலைமை கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. இந்த டைம்ல இன்வெஸ்டர்ஸ் என்ன டெசிஷன் எடுக்கலாம்? ஒரு அன்சர்டனிட்டி குளோபலா இருக்கிறது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா? இல்ல இந்த பிரச்சனை சால்வ் ஆகி மறுபடியும் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்பு இருக்கா? இத பத்தி தான் பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இத தவிர ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான ட்ரெய்னிங் செஷன் 23ஆம் தேதி ஜனவரி மதுரையில நடக்குது. 24ஆம் தேதி திருச்சியில நடக்குது. இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இது ஒரு ஃப்ரீ ட்ரெய்னிங் செஷன். ஸோ இப்போ நம்ம யூரோப் யூனியன், யுஎஸ் இந்த 2 பிரச்சனை லாஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆச்சு. வெள்ளிக்கிழமை யுஎஸ் மார்க்கெட் வந்து டவுன்ல க்ளோஸ் ஆனதுக்கும் இதுதான் காரணமா இருந்தது. இப்போ 2025ல டாரிஃப் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருந்தது. ஆனா ஒரு 3, 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் அது ரெக்கவர் ஆச்சு. மார்க்கெட் முக்கியமா யுஎஸ் மார்க்கெட் ரெக்கார்ட் ஹைய கிராஸ் பண்ணி இன்கிரீஸ் ஆயிருந்தது. இப்போ 2 பிரச்சனை. ஒண்ணு ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ, இன்னொன்னு டாரிஃப். இப்போ இந்த 2 பிரச்சனைய தாண்டி மார்க்கெட் ரெக்கவர் ஆகுமா? இப்போ இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு? டாலர் அண்டர் பிரஷர்ல இருக்கு. செல்லிங் பிரஷர், டாரிஃப் த்ரெட்டனிங் வந்து தொடர்ந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. அமெரிக்கா, உலக நாடுகளுக்கு எதிரா. இல்ல இப்போ வந்து யூரோப் யூனியன் அதாவது வேர்ல்டுல 2ண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட யூரோப் யூனியன்ல இருந்து இந்த டாரிஃப் இம்பாக்ட் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 250 to 280 பில்லியன் யுஎஸ் டாலர் அளவுக்கு யூரோப் யூனியன்ல இருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. இப்ப இதுல 10% டாரிஃப்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. முக்கியமா இந்த டாரிஃப்ப பொறுத்தவரைக்கும் என்ன பர்ப்பஸுக்கான ஒரு டாரிஃப்? இத பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு? இதுல யூரோ கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா 7 வாரத்தோட லோவ உடைச்சிருக்கு. யூரோ ஜோன்ல இருக்கிற டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் தொடர்ந்து கன்டினியூஸா இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாமே இந்த டாரிஃப்க்கு அப்புறம் வந்திருக்கிற பிரச்சனை. இப்ப இந்த 2026ல என்னென்னலாம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஈரான் பிரச்சனை ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. 1. 2வது வெனிசுலாவ கைப்பற்றி இருந்தது அமெரிக்கா. அடுத்தது கிரீன்லாந்துக்கு அகைன்ஸ்டா டேக் ஓவர் பண்றதுக்கான ஒரு முன்னெடுப்பு அமெரிக்கா எடுத்திருக்கிறது. இதெல்லாமே ஈக்விட்டி மார்க்கெட்ட ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. டாலர்ல அதோட இம்பாக்ட் இருந்தது. முக்கியமா கோல்டு, சில்வர் வரலாறு காணாத உச்சத்த கிராஸ் பண்ணி இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. யுஎஸ் டாலர்ல சில்வர் $93-94 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. $4,600 மேல கோல்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியால சில்வர் 3,00,000 தாண்டி எம்சிஎக்ஸ் மார்க்கெட்ல இப்போ நேத்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ இப்போ இந்த டாரிஃப் இம்பாக்ட்னா என்ன? எந்தெந்த கண்ட்ரீஸ்? யூரோப் யூனியன்றது வந்து ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ். இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, யுகே, டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், பிரான்ஸ், ஜெர்மனி, அப்புறம் நெதர்லாந்து. இந்த கண்ட்ரீஸ்க்கு 10% டாரிஃப் வந்து ட்ரம்ப் விதிச்சிருக்கிறார். எப்ப இருந்து அப்படின்னா, பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து. எதுக்காக இந்த டாரிஃப்? கார் இம்போர்ட் பண்றதுக்காகவா? இல்ல மெட்டலா அப்படின்னா, கண்டிப்பா இல்ல. கிரீன்லாந்துக்கு அகைன்ஸ்டா இந்த யூரோப் கண்ட்ரீஸோட நிலைப்பாடு தான் இந்த டாரிஃப்க்கான காரணமா இருக்கு. ஸோ இந்த கிரீன்லாந்து பிரச்சனை என்ன அப்படின்னா, அமெரிக்கா கிரீன்லாண்டை டேக் ஓவர் பண்றதுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்தது. அதுக்கு யூரோப் யூனியன் கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்தது. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை. குளோபல் புரோக்கரேஜ் கம்பெனி ஜெஃப்ரீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜெர்மன் வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டாரிஃப் இம்பாக்ட் தொடர்ந்து கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா குடுத்துருக்காங்க. ஸோ யூரோப் யூனியனுக்கு இது ஒரு பெரிய செட்பேக் இந்த டாரிஃப் இம்பாக்ட் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. கெமிக்கல் செக்டார், இண்டஸ்ட்ரியல், ஆட்டோ செக்டார் இந்த 3 செக்டார் தான் மேஜரா யூரோப் யூனியனுக்கு அகைன்ஸ்டா இந்த டாரிஃப் விதிச்சு இது கன்டின்யூ ஆச்சுன்னா பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபார்மா செக்டார் யூரோப்ல இருந்து மேஜர்
ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட் அமெரிக்காவுக்கு அப்படின்னா, அதில வந்து ஃபார்மா வந்து ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபார்மா கிட்டத்தட்ட இதில நம்ம லாஸ்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா, $100 பில்லியன் அளவுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிட்டிருக்கு. இப்போ இதில நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த 10% டாரிஃப்ன்றது பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனா, இந்த 10% 25%ஆ ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து இன்கிரீஸ் ஆகுது. ஸோ, அப்ப என்னன்னா ஒரு ரோட் மேப் இந்த டாரிஃப்க்கு ட்ரம்ப் குடுத்திருக்கிறது ஒரு பெரிய பாதிப்ப ஏற்படுத்தியிருக்கு. நேத்து யூரோப் மார்க்கெட், டாக்ஸு, ஆ ஸ்டாக்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவுக்கு ஃபால் ஆனதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனா பார்க்கலாம். இதில நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அமெரிக்காவுக்கும், யூரோப்புக்கும் ஆல்ரெடி ட்ரேட் டீல் வந்து நடந்தது. அது இப்போ ஒரு பெரிய செட்பேக்கோட க்ளோஸ் ஆயிருக்கு. இதில நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னா, யூரோப் யூனியன் அமெரிக்காவுக்கு எதிர்ப்பா டாரிஃபை இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது இன்னும் இந்த பிரச்சனைய வீரியத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கு. இதுதான் குளோபல் மார்க்கெட்டோட கன்டினியூஸ் செல்லிங் பிரஷருக்கான ரீசன். இதில யுஎஸ் மார்க்கெட் ஹாலிடேன்றதுனால அதோட பாதிப்பு அமெரிக்க மார்க்கெட்டில இல்ல அப்படின்னு சொல்லலாம். 2வது இன்னைக்கு யுஎஸ் மார்க்கெட்டோட ஓப்பனிங் கிட்டத்தட்ட டவ் ஃபியூச்சர் வந்து 500 பாயிண்ட் டவுன்ல தான் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, பவுன்ஸ் பேக் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. கோல்டு, சில்வர் தொடர்ந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த பிரச்சனை இன்னும் தொடர்ந்து கன்டின்யூ ஆச்சுனாலோ, இல்ல அதிகமாச்சுனாலோ, இந்த ப்ராப்ளம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதில ஓவரால் பிரச்சனை என்னன்னா, அமெரிக்காவுக்கும் இது ஒரு பிரச்சனை தான். ஏன்னா, யூரோப் வந்து இப்போ அமெரிக்கா, யூரோப் ஜோனுக்கான டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணா, இப்ப யூரோப்பும் அமெரிக்காலருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு டாரிஃப் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஆல்மோஸ்ட் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கிறாங்கன்ற நியூஸ் வந்திருக்கு. இது நடந்தா இன்னும் ஃபர்தர் டாரிஃப் ரைஸ் ஆகுறதுக்கும், அது ட்ரம்போட ஈகோவ ட்ரிகர் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டாரிஃப் வார், ட்ரேட் வார் 2.0 அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா ஆல்ரெடி சைனாவுக்கும், அமெரிக்காவுக்கும் தான் இந்த பிரச்சனை வந்து ட்ரம்போட ஃபர்ஸ்ட் டெர்ம்ல நடந்தது. மேஜர் இஷ்யூவா. பட் ஆனா இன்னைக்கு சைனா ஒரு பெரிய இம்பாக்ட் இல்ல அப்படின்ற கட்டத்துக்கு. ஏன்னா சைனா இன்னும் தொடர்ந்து என்ன நிலைப்பாடு எடுப்பாங்கன்றது ரொம்ப கிளியரா, டிரான்ஸ்பரன்ட்டா தெரியறதுனால, ட்ரம்ப் அங்க கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருந்தது. ஆனா இப்போ யூரோ ஜோன்ன்றது ஒரு பெரிய ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெனிசுலா, கிரீன்லாந்து, ஈரான் இந்த மாரி கண்ட்ரீஸோட ஃபோக்கஸ் வந்து இப்ப அது யூரோ ஜோனுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறதுனால, யூரோ ஜோன் அத எதிர்த்து ஆ ஆ நிலைப்பாடு எடுத்திருக்கிறது யூரோ ஜோனுக்கான ஒரு பிரச்சனையாவும் இருக்கு. இது அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த டாரிஃப் இன்கிரீஸ் ஆனா யூரோ ஜோன்லயும் பிரைஸ் இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்போர்ட் குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. அமெரிக்காலயும் ப்ராடக்ட்ஸோட பிரைஸ் டிமாண்ட் அதிகமா கிரியேட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் மேட் கார்ஸ், ஹார்லி டேவிட்சன், யுஎஸ் போர்போன் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து குளோபலா பிசினஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸா பார்க்கலாம். ஸோ இப்போ சேஃப் ஹேவன் அப்படின்னா, இந்த அன்சர்டனிட்டி நடக்கிற இந்த சிச்சுவேஷன்ல கோல்டு, சில்வர் தான் ஒரு சேஃப் ஹேவன் அசெட்டா பார்க்க முடியுது. அதனால தான் கோல்டு, சில்வர் தொடர்ந்து கன்டினியூஸா இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஸ்டில் இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ட்ரம்ப் என்ன முடிவு எடுக்க போறார்? இறங்கி வருவாரா? யூரோ ஜோன் என்ன முடிவு எடுக்கும்? இதெல்லாமே ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜப்பானோட எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்றதுக்கான பிரைம் மினிஸ்டரோட அனௌன்ஸ்மென்ட்டும் ஓவரால் குளோபல் மார்க்கெட்டில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர், முக்கியமாக ரீட்டைல் இன்வெஸ்டர் என்ன முடிவு எடுக்கலாம்? ஸோ ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போதைக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 1 பட்ஜெட் ஆல்ரெடி என்எஸ்சி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்எஸ்சி ட்ரேடிங் செஷன் சண்டே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நார்மலாக ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் 1 மாதம், அந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி 1 மாதம் பட்ஜெட் ஃபோக்கஸ்டு டைரக்ஷன் தான் மார்க்கெட்டில் நம்ம பார்ப்போம். பட் இப்போ வரைக்கும் ஹார்ட்லி இன்னும் ஒரு 10 செஷன்ஸ் தான் இருக்குது அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது. பட் ஸ்டில் இன்னும் பட்ஜெட் ஃபோக்கஸ்டு மார்க்கெட் வந்து இன்னும் ட்ரைவ் ஆகலை. ஏன்னா இந்த குளோபல் இஷ்யூஸு தொடர்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. ஸோ பட்ஜெட் எப்படி இருக்குன்றதை விட இந்த காமன் இஷ்யூஸு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதிலேருந்து நம்ம வெளியில் வருவோமா? டொமஸ்டிக் ஏதாவது கை கொடுக்குமா? அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணலாம். நல்ல குவாலிட்டியான ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனிஸை ஒரு 5%, 10% ஒவ்வொரு கரெக்ஷன் ஃபால்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.